பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்று எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என சம்போ அறிவோ
எனக்கு அருள வருவாயம்மா சிவராமன்
நகரில் மாநிலமும் கியாதி வச்சு மாநிலமும் கியாதி வச்சு ஐயா மாடசாமி சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, அதாவது இந்த சிவராமப்பேட்டை மாநகரத்திலே, இந்த நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சிவராமன் அங்கையம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் என்னாச்சு? அது ஒரு 10 நாளா வீட்டுல விரதம் இருந்ததுல சாமி வருது. பாட்டு படிக்கும் போது ஏகப்பட்ட சாமி ஆடிச்சு. இப்ப ஒத்த சாமி மட்டும் ஆடுது.
வாரவா யாரு நொஞ்சு போய் இருக்கணும்னு சொன்னேன். எங்க ஊர்ல ஒருத்தி இருக்கா. யாரு? அடங்காப்படாரி. ஓ அம்மா மேல வர அடங்காப்படாரில வருவா. வாரா அப்படி வாரா. சரி ஆடானோட வாரா. அப்பேர்வட்ட இந்த சிவராமன் அங்கையம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல ஆவணி மாத குடைவிழா அம்மனுடைய ஆலயத்திலே பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேர்வட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். வரவழைத்துள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் ஆமா அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த சிவராமன் அங்கையம்மன் இந்த ஊர்ல இருந்ததுனாலதான் இதுக்கு சிவராமப்பேட்டை பேரு. ஆமா அம்மனுடைய பேர் வந்ததுனால ஊருக்கும் பெருமை. இந்த அம்மாவை நாங்க நினைக்காத நாளும் கிடையாது. பிறகு நாங்க வில்லுப்பாட்டு போராட்டம் பூரா சிவராமன் அங்கே நினைப்போம்ல. சிவராமன் அங்கே கூப்பிட்டு விவாதம் எங்களுக்கு சிவராமன் அங்க எங்க இருக்கான்னு கேட்டா சிவராமப்பேட்டையில இருக்கான் பாரு சொல்லுவார் அண்ணாச்சி. பிறகு அவர் எப்போதும் மறக்க மாட்டாரு. அதனால அம்பாளுக்கும் ஒரு ஊர்லயும் ஒரு மகிமைகள் உண்டு. மகிமை உண்டு. சிவராமப்பேட்டையில வாழ்ந்து வரக்கூடிய ஆமா இந்த சிவராமன் அங்கே என்று சொல்லக்கூடிய இந்த அம்பாள் வந்த பிறகு அந்த ஊரே உற்பத்தி ஆயிருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு நகரம் இருக்கு, பெரிய ஊர் அது. ஆமா கோயம்புத்தூர்னா பெரிய ஊர். பெரிய ஊர் பாத்திருப்பீங்க. ஆமா இருந்த போதிலும் சரி அந்த பெரிய ஊரே உருவாக வேண்டுமானால் யார் தெரியுமா? யாரு? கோணியம்மாள்னு ஒரு அம்மாள் இருக்காங்க. அங்க கோணியம்மா இருக்கா. அது இந்த தாயோட பிறந்தவதா. ஆமா பேரு தான் வித்தியாசம். அந்த கோணியம்மாள் வந்த பிறகுதான் கோயம்புத்தூரே உருவாச்சு. அதே மாதிரி நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அம்பாள் சிவராமன் அங்கையினுடைய பேர் அமைந்த அப்பேர்வட்டை இந்த சிவராமன் அங்கையம்மன் திருவாலயத்திலே இந்த ஆலயத்திலே இன்றைக்கு முதல் நாள் திருவிழா, அதாவது குடியழைப்பு. இன்றைக்கு தான் குடியழைப்புன்னு சொன்னா எந்த ஒரு ஆலயத்திலேயுமே வில்லுப்பாட்டு முதலாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அப்படின்னா நாமல் அனைவர்களுமே இந்த உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிடமனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? சாஸ்தா பிறக்கலைன்னா சாமி இந்த பைபாஸ்லே போகும், பைபாஸ்லே வரும், உள்ள கீழே இறங்காது. ரோட்டை விட்டு கீழே வரவே செய்யாது. சாஸ்தா பிறந்தாத்தான் சாமி உள்ள வரும். அதனால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏன் அப்படின்னா எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் எப்படி பச்சை மட்டை கொண்டு பட்டாரு அடிப்பீளோ பாத்தியா? எந்த ஊருக்கு போனாலும் இப்படி என்ன அடிக்க சொல்லுதார். அப்படி இல்ல, பிள்ளை அடிச்சு வளர்க்கணும், முருங்கை முடிச்சு வளர்க்கணும் சொல்லி. அப்போ முதலாவது ஒன்னத்தான் போட்டு வளர்க்கணும். தப்பு பண்ணாதான் அடிப்பாங்க. தப்பு பண்ணாதானே அடிப்பாங்க. நாங்க தவறும் பண்ண மாட்டோம். நீங்க படான்னு எங்களை அடிக்கவும் வேண்டாம், நல்ல பிள்ளையா இருந்துக்கிடுவோம். கண்டிப்பா ஆமா, நம்ம அடிக்க மாட்டாங்க. பிறகு சரி, உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. ஒருவேளை யாருக்காவது கோவம் தான் எங்க தாத்தா கூட்டு போங்க. ஆமா, அப்படி அடிக்கடி யாரும் ஆசைப்பட்டீங்கன்னா அவருக்கு தான் கோவமே வராது. ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் கோவம் வராது.
ஆகையினாலே சரி 6 பிழை 100 குற்றங்கள் 100 குற்றங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவா ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு
சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியனும் ஆகாயத்தில் சூரியனும் அன்பு குளிர் சந்திரனும் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலவிருந்தாள். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.